அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை கொடுத்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய பரிசுத்த கிருபை தங்கி எங்களை இந்த நாளின் ஜீவிதத்திலே எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உள்ளங்களே, மீண்டும் கர்த்தருடைய நிறைவான வாக்கை நம்பி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கியிருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் எபிரேயர் 13:8 மல்கியா 3:6 எப்படி சொல்லுகிறது? நான் கர்த்தர், நான் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று இந்த 2 புத்தகங்களும் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன் மாறாதவர், மாற்று குணம் படைத்தவர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவரை நம்பி ஜீவிப்பதற்கு பதிலாக நமக்கு கிடைத்த பதவி, நமக்கு கிடைத்த பொறுப்பு, நமக்கு கிடைத்த ஐஸ்வர்யம், நாம் கற்ற கல்வி ஞானம் இவைகளை கொண்டு நாம் ஆண்டவரை சற்று ஓரப்படுத்துகிறோம் என்ற உணர்வு இன்றைக்கு பரவலாக அநேக மத்தியிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது இந்நாள் மட்டுமல்ல, ஆதி காலங்களிலும் கூட அவரோடு வாழ்ந்த பிள்ளைகள் அப்படித்தான் அந்த அனுபவத்தில் வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை குறித்து மனம் வந்து சொல்லுகிற வார்த்தைகள் அநேகம் உண்டு. அந்த வார்த்தைகளில் ஒரு சில ஆலோசனைகளை அவர் நமக்கு எப்படி சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது அவர் சொல்லுகிறார், மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உங்கள் ஆதி பெற்றோர்கள் நாட்களில் தொடங்கி இப்பொழுது வரை என்னுடைய திருச்சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் உங்களுடைய ஜீவிதத்தை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அவைகளை விட்டு நீங்கள் விலகி போய்விட்டீர்கள். எனவே என்னிடத்திற்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி வாருங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு நான் திரும்புவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இதை கேட்ட பிள்ளைகள், நாங்கள் எந்த விஷயத்தில் உம்மிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்வது சரியா இல்லையா என்பதை அவர்கள் தீர்மானிக்காமல், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லும்போது அல்லது பெரியோர்கள் வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கேட்பது போல, நாங்கள் எதிலே குறைவு உள்ளவர்களாய் இருக்கிறோம், எதிலே நாங்கள் திரும்ப வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினார்கள். இந்த மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை, உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறார்கள்.
அன்பு பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் எதிலே திரும்ப வேண்டும் என்று கேட்டார்கள். இப்பொழுது உமது நாமத்தை எப்படி நாங்கள் அசட்டை பண்ணினோம், எதனால் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று கேள்வி கேட்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை ஆண்டவருடைய குமாரன் என்றும் ஊழியக்காரன் என்றும் நீங்கள் நினைத்தால் என் எஜமானையும் கனம் பண்ணுகிறீர்களே, அப்படி என்றால் நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலக ரீதியாக நாம் யாரையெல்லாமோ கனம் பண்ணுகிறோம், சேவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிற அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமென்றால் எந்த நிலையில் அவரை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம்? சற்று யோசிப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய ஜீவிதத்தின் நாட்களில் நாம் ஆண்டவருக்கு எந்த நிலையில் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை நாம் ஏற்கனவே மல்கியா 3:6 வாசித்தோம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், திரும்பினால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று 2வது முறையாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மீண்டும் அவர் சொல்லுகிறது 4வது வசனம், நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளை உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற கூக்குரல், ஆண்டவர் பாரத்தோடு அழைக்கிற அந்த அழைப்பு, தேவன் நம்மை நிதானமாய் நடத்தி நல்வழியில் நம்மை வழிநடத்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நாம் நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற அந்த விருப்பத்தை நம்மிடத்தில் சொல்லும்போது, அவர் எதிர்பார்க்கும் பதிலை நாம் சொல்லாமல் எதிலே, ஏன், எப்படி என்கின்ற கேள்விக்குறிகளை அவருக்கு பதிலடையாக வைக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அப்படி என்றால் இப்போ இந்த வார்த்தைக்கு சாட்சியாக ஒரு கேள்வி கேட்டு இருக்க வேண்டும், எங்களிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது, பொல்லாத வழிகள் இருக்கிறது என்று. அதை இதுவரை யாரும் கேட்டது இல்லை. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். உங்களில் பாவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லும்போது, எங்களிடத்தில் பாவம் இல்லை ஆண்டவரே என்று வேதாகமத்தில் எங்காவது யாராவது சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் ஆலோசனை சொல்லும்போது மாத்திரம் நாம் முரண்பாடான கேள்விக்குறிகளை எழுப்புகிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்கிற ஜீவிதத்தின் பலன்களை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலங்கள் தேவனோடு எந்த அளவு சார்ந்து இருக்கிறதாக காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் ஆலோசனை சொல்லும் போதெல்லாம் நமக்கு கொடுக்கிற சத்திய வசனங்கள், மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று தான் அவர் சொல்லுகிறார். வேறு எதையும் நம்மிடத்தில் கேட்கவில்லை. அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51வது வசனத்திலே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே என்று சொல்லுகிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வாசகத்தை நாம் சகரியா 1:3 நாம் வாசித்திருக்கிறோம்.
அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பாரமான வார்த்தைகளை நம்மீது வைக்கிறார் என்றால் ஏன் சொல்லுகிறார்? நாம் இன்னும் மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருதயத்தின் விருத்த சேதனம், செவியின் விருத்த சேதனம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதற்கு இருதயமும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அங்கு எரேமியா 7:14 வாசிப்போம் என்று 4:14 வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேலே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ரட்சிப்பின் பாதையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக அவருடைய பின்னடியார்களாகிய நாம் நம் இருதயத்தை பொல்லாப்பற கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கும் பொல்லாப்பை நீர் சொல்லும் என்று நம்மால் கேட்க முடியுமா? முடியாதா? யோபு சொன்னான், ஆண்டவரே, என்னிடத்தில் பொல்லாப்பு இருந்தால் அதை எனக்கு தெரிவியும், நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். அந்த கேள்வியைப் போல இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோம்? ஏன் ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார்? விசுவாசம் கேள்வி விசுவாசத்தினாலே வரும். விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலே வரும். நாம் கேள்வி கேட்டால் மாத்திரமே நம்முடைய விசுவாசம் நமக்கு வெளிப்படும். அந்த விசுவாசத்திற்கு வகை சார்ந்த பதில் தேவனுடைய வசனம்தான் நமக்கு கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு காலம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்? இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் கேட்பதற்கு கூட சில எரிச்சல்கள் நமக்கு உண்டாகும். ஒரே வார்த்தைகளை பெற்றோர்களோ அல்லது முதியோர்களோ நமக்கு உடன் பிறப்புகளோ நமக்கு அதாவது ஆலோசனை சொல்லும்போது அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நம்ம இருதயம் கசப்பாகிவிடும், எரிச்சல் உண்டாகும் நமக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது நாம் எரிச்சல் பட்டால் நம்முடைய தாயினிடத்திலோ தகப்பனிடத்திலோ சகோதரியினிடத்திலோ சகோதரனிடத்திலோ அவர்கள் ஆலோசனை சொல்லும்போது நாம் எரிச்சல் படுகிறோமோ, அந்த எரிச்சலை தேவமுகத்தில் நாம் காட்டினால் நம் நிலை என்னவாக மாறும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை அவர் மீறாதபடி நாம் தான் நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் எல்லை மீறிவிட்டால் அவருடைய கைகள் அவர் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாரோ அதை கண்டிப்பாக செய்யும். அவருடைய சிந்தை எதை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அது கண்டிப்பாக நடக்கும். அவர் இறங்குவதற்கு ஒரு நாளும் மனம் மாற மாட்டார். ஆனால் வேதாகமம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் சற்று கவனித்து கேட்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். அது எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான், அநேக முறை நாம் சொல்லி இருக்கிறோம். அந்த வசனம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனம். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாது மனம் மாறுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் யாரை விரோதமாக பேசினேனோ, யாருக்கு விரோதமாக செய்ய நினைக்க வேண்டும் என்று நினைத்தோனோ அவர்கள் மனம் மாறி திரும்பி என்னிடத்தில் வந்தால் நான் அந்த செய்கையை அவர்களுக்கு செய்ய மாட்டேன், மனம் மாறிவிடுவேன் என்று சொல்லுகிறார். முதலில் நாம் படித்தோம்,
மல்கியா 3:6 எபிரேயர் 13:8 வேதவசனம் சொன்னதை நாம் படித்தோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று படித்தோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர் நமக்கு காண்பிக்கிற கிருபை எப்படிப்பட்டது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். மனம் மாறுகிற ஒரு அனுபவம். அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார் எரேமியா 26:3 அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு கிருபையின் கரம் ஆண்டவர் நம்மீது வைக்க பிரயாசப்படுகிறார். அவர் தண்டனையின் கரத்தை நம்மீது வைக்காமல் கிருபையின் கரத்தை நம்மீது வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறாரே. அந்த பிரயாசத்திலாவது அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்மால் இன்னும் உணர முடியவில்லையே. உணர்ந்திருந்தால் நமக்குள் இருக்கும் தீங்கை விட்டு நாம் விலகி இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் அவகாசம் சீக்கிரமாய் நிறைவேறப் போகிறது. உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 30வது சங்கீதம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது உம்முடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சாட்சியாக நம்முடைய ஜீவியத்தின் தன்மைகள் எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்றுதான் ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிதத்தின் நாட்கள் எந்த அளவு தேவனுடைய கரத்தில் நம்மை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஜீவிதத்தின் நாட்கள் எல்லாம் நாம் தேவனோடு சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சற்று தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தின் காலங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் காணப்பட வேண்டுமோ அவ்வளவு பிரியமாக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவு தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம்? யோசித்து பார்ப்போம். நமக்கு கிடைத்த இந்த நாள் தேவ சமூகத்தில் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்தால் அந்த நாளை ஆதாயப்படுத்தி தேவனுடைய ஜீவிதத்திலே நம்மை இணைப்பதற்கு விருப்பமுள்ள பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க வருகிறீர்களா? பாருங்கள். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளில் மனமாற்றத்திற்கு ஏற்ற நல்ல செய்திகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் எங்கள் பிதாக்களைப் போல இல்லாதபடி உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்று இந்த நாள் முதல் ஆண்டவரே நாங்கள் மனமாறின அனுபவத்தோடு நீர் எங்களுக்கு செய்ய நினைத்த விரோதமாய் நினைத்த அந்த தீங்கை நீர் செய்யாதபடி உம்மை மனமாறச் செய்கிற ஒரு பெரிய பலத்தை எங்களுக்கு நீர் தந்தரில் கிருபை செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை கொடுத்து நாங்கள் மனமாற்றம் அடைந்து விட்டோம் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாவும் உம்மை நோக்கி சொல்லுகிற அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிட கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து சென்று இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையாக தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.